இவர் வந்து பெரம்பூரில் போட்டிடுறார். விஜய் பெரம்பூரில் போட்டிடுறார் சொல்கிறோம் நம்ம. ஐ திங்க் அவர் 2வது தொகுதியில் கூட இன்னொரு இடத்துல போட்டியிட திருச்சி கிழக்கில் ஏன் தெரியல. அது எனக்கு தெரிஞ்சு அப்போனா வந்து ஒரு பயம் இருக்கிறதுன்னு தானே அர்த்தம். சப்போஸ் 2 தொகுதிகளையோ வின் பண்ணிட்டீங்க வச்சுக்கோங்க, அப்போ திருச்சி மேற்குலையோ இல்லை பெரம்பூர்லேயோ ஏதோ ஒன்றுல கண்டினியூ பண்ணுவீங்க. இன்னொரு தொகுதியை ராஜினாமா பண்ணும். அந்த தொகுதிக்கு திருப்பி எலெக்ஷன் வரும். அதனோட செலவை யார் ஏற்றுப்பாங்க? ஏன் லேட்டாக அறிவிச்சிருக்கிறாங்க அப்படின்னா வேட்பாளர்கள் இல்லை, அங்கேயே ஏதாவது ஒரு சண்டை கூட இருக்கும். ஏன்னா அவன் ரசிகர் மன்ற தலைவராக இருப்பான். ரசிகர் மன்ற தலைவர் வந்து நான் என்ன வந்து நீங்கள் வேட்பாளர்னு தூங்கினவங்க. இப்போ ஐ திங்க் பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க. 13% வாக்குறுதிகள் தான். குறிப்பாக சொன்னால் 69 வாக்குறுதிகள் மட்டும் தான் நிறைவேற்றி இருக்கிறாங்க 95லன்றாங்க. ஸோ அதுக்கு லிஸ்ட்டு போட்டு கொடுத்துருக்குறாங்க. முதல் முறை வேட்பாளர்கள் வந்து நாங்கள் இளைய தலைமுறை கொண்டு வரதை தாண்டி ஒரு புதிதாக குடும்பத்தை வந்து நாங்கள் வேட்பாளராக அறிமுகப்படுத்தி இருக்கிறோம். அந்த மாதிரியான ஒரு டிக்ளரேஷன் கொடுக்க முடியுமா? அதுதான் முக்கியம். கே நேருவாக இருக்கட்டும், இல்லைன்னா KKSSR ராமச்சந்திரனாக இருக்கட்டும், இல்லை சேகர் பாபுவாக இருக்கட்டும், துரைமுருகனாக இருக்கட்டும். ஸோ இவர்கள் மட்டுமே தானே அந்த 5-6 வயதானவர்கள் மட்டும் தானே இருக்கிறாங்க. அவங்க தானே நடத்திட்டு இருக்கிறாங்க. அவங்கள தாண்டி நீங்கள் உள்ளே போயிட முடியுமா? ஏப்ரல் 6ஆம் தேதியோ 7ஆம் தேதி தான் அந்த வேட்பு மனுக்களை வாபஸ் பெறுகின்ற நாள் இல்லைங்களா? நாளைக்கு 30ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வாரத்துக்கு இருக்குது. அதுக்குள்ளே என்ன வேணால் நடக்கலாம். தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல் விமர்சகர் திரு சுப்பிரமணியம் அவர்களோடு உரையாட இருக்கிறோம். சார் வணக்கம். வணக்கம். சர்வதேச அளவில் ஒரு பதட்டமான ஒரு சூழல் இருந்துகிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட நேரத்தில் எரிபொருள், குறிப்பாக பெட்ரோல், டீசல், பெட்ரோலுக்கு 13 ரூபாயிலிருந்து 10 ரூபாய் அப்படிங்கிறது அந்த கலால் வரி குறைச்சிருக்கிறாங்க. டீசலுக்கு இருந்த 10 ரூபாய் முழுமையாக ரத்து செஞ்சுருக்கிறாங்க. இதன் மூலமாக பல்வேறு விதங்களில் விலைவாசி உயரும், விலைவாசி குறையும், கட்டுப்பாடுகள் இருக்கும் அப்படிங்கிற ஒரு பேச்சு பரவலாக இருக்குது. இன்னொரு பக்கம் திமுக இல்லைங்க, இதனால எந்த மாற்றமும் கிடையாது, மக்களுக்கு எந்த பயனுமே கிடையாது, இதனால எண்ணெய் நிறுவனங்களுக்கு தான் பயன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. எப்படி இதை புரிஞ்சுக்கிறது? அதாவது திமுக வந்து ஒரு நல்ல ஒரு கார்ப்பரேட் நிறுவனம். கார்ப்பரேட் நிறுவனத்தில் இருக்கிறவங்க இந்த விலை குறைப்பை வந்து எப்படி மக்கள்கிட்ட வந்து மடைமாற்றம் செய்திருக்கிறாங்கன்றதை நம்ம பார்க்கணும். அதாவது நம்ம வந்து இந்த ஆயில் ப்ரைஸ் இந்த போர் துவங்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு $70 பெர் பேரல் இருந்தது. இப்போ வந்து அது $122 பெர் பேரலுக்கு போயிட்டு அப்புறம் $100 இப்போ இருக்கு வச்சுக்கோங்க. ஸோ ஆன் ஆவரேஜ் ஒரு $30 ஒரு பேரலுக்கு வந்து விலை உயர்ந்திருக்கிறது. இது சர்வதேச சந்தை. இது வந்து வெறும் இந்தியாவுக்கு மட்டும்தான் உயர்த்திருக்கிறாங்களாம் கிடையாது. சர்வதேச சந்தையில் $30 வச்சிங்கன்னா தோராயமாக ஒரு 2700 ரூபாய் ஆன் ஆவரேஜ் வச்சுக்கோங்க. ஒரு பேரல் என்பது ஒரு 133 லிட்டர் கொண்டது ஒரு பேரல். ஸோ ஒரு பேரலுக்கு வந்து எனிவேர் பிட்வீன் ஒரு 22 ஒரு லிட்டருக்கு 22லேருந்து 25 ரூபாய் வந்து விலை உயர்ந்திருக்கிறது. ஸோ ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் வந்து கடந்த ஒரு மாதமாக அவர்கள் வந்து அதிக விலை கொடுத்து வாங்கியிருக்கிறாங்க. அதிக விலை கொடுத்து வாங்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த நஷ்டம் வந்து அவங்க வந்து, ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ரொம்ப, நீங்கள் விலைவாசி பற்றி பேசினா நான் சொல்கிறேன், விலைவாசியை வந்து மக்கள் தலையில் சுமத்திடக்கூடாது என்பதற்காக ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் வந்து விலையேற்றுவதற்கு விடலை. ஏன்னா அது வந்து நீங்கள் விலையை ஏற்றினீங்கன்னா அது கண்டிப்பாக வந்து சாதாரண குடிமக்களுக்கு, நம்ம அன்றாடம் போய் வருகின்ற பஸ்ஸு, காரு, ஆட்டோ எல்லாத்துக்குமே வந்து விலை உயர ஆரம்பிக்கும். அவங்களோட ஏன்னா பெட்ரோல் விலை உயர ஆரம்பிச்சதுன்னா அவங்க ரேட்டை உயர்த்த ஆரம்பிப்பாங்க. நம்மள்ட்ட சேவிங்ஸ் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ விலைவாசியை வந்து தாக்கம்னு சொல்லிட்டு விலையேற்றத்தை வந்து அவங்க கட்டுப்படுத்தி வச்சுருக்கிறாங்க. ஸோ 25 ரூபான்றது வந்து பெரிய ஒரு நஷ்டம். அதான் என்ன சொல்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2400 கோடி ரூபாய் ஒவ்வொரு நாளுக்கும் ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ்க்கு நஷ்டமாகிறது அப்படின்றாங்க. ஸோ இதை எப்படி இது பண்ணலான்னு சொன்னோன்னா அதுக்கு தான் வந்து ஏற்கனவே இதுக்கு வந்து முன்னுதாரணம் இருக்கிறது. ரஷ்யா உக்ரைன் வரும்போது இதை மாதிரி விலை $120 மேலே போன போது அந்த 10 ரூபாய் எக்ஸைஸ் டியூட்டி, அதாவது அந்த ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் வந்து அரசாங்கத்துக்கு வந்து எக்ஸைஸ் டியூட்டி கட்டணும், கலால் வரி கட்டணும். ஸோ அவங்க வந்து கலால் வரியை வந்து குறைச்சிருக்கிறாங்க. இப்போ அதாவது பெட்ரோலுக்கு வந்து 13லேருந்து 3 ரூபாய் ஆகும். 10 ரூபாய் அங்கே ஒரு இதுக்கு பாஸ் ஆன் பண்ணியிருக்கிறாங்க. டீசலுக்கு முற்றிலுமாக நீக்கி விட்டார்கள். ஸோ மொத்தம் பார்த்திங்கன்னா பெட்ரோலுக்கு ஒரு 10 ரூபாய், டீசலுக்கு ஒரு 10 ரூபாய். இது எப்படி மக்களுக்கு வந்து சேமிப்பாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்வியஸ்லி நம்ம ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த மொபைல் ஃபோன் வச்சுருக்கிறீங்க. மொபைல் ஃபோன் நம்ம ஒரு 40,000 ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்கிறோம். மொபைல் ஃபோனோட மூலதன பொருள் அடுத்த மாதம் 10,000 ரூபாய் ஏறுது வச்சுக்கோங்க. என்ன பண்ணுவாங்க மொபைல் ஃபோன் மேனுஃபேக்சர் பண்ணுறவன்? 40,000லேருந்து ஒரு 10,000 ரூபாய் கூட்டி 50,000 ரூபாய் தான் விற்பான். ஸோ அது மாதிரி 1 லிட்டர் பெட்ரோல் அவங்களுக்கு வந்து உலக சந்தையில் ஒரு 70 ரூபாய் கிடச்சிருந்தது அப்படின்னா அதில் 25 ரூபாய் ஏறி இருக்கு அப்படின்னா 95 ரூபாய்க்கு விற்கணும் அவங்க.
ரூபாய்க்கு இன்றைக்கி வரைக்கும் விற்கல அவங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ரூபாய் நஷ்டத்தை வந்து திருப்பி வந்து நம்ம அவங்க தலையில் சுமத்தக்கூடாது. எவ்வளோ நாள் அவங்களால இது பண்ண முடியும்? அதனால் ரூபாய் வந்து அரசாங்கம் தன்னுடைய பாக்கெட்லேருந்து வந்து அந்த ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் அந்த ரூபாய் நஷ்டம் என்பது மக்கள் தலையில் சுமத்தப்படாது. அது மத்திய அரசாங்கமே ஒரு 2 வாரங்களுக்கு முன்னாடி ஒரு அறிக்கை வந்தது. நிர்மலா சீதாராமன் மேடம் ஒரு இது கொடுத்தாங்க, அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க. 1,00,000 கோடி ரூபாய் எமர்ஜென்சி ஃபண்ட் இந்த வெஸ்ட் ஏஷியா கிரைசிஸ்க்காக, குறிப்பாக எரிபொருளுக்காக நம்ம வந்து உருவாக்க போகிறோம். அந்த 1,00,000 கோடி ரூபாயிலேருந்து தான் இந்த கலால் வரி குறைப்பு என்பது மீட்டெடுக்கப்படும். ஸோ அதுக்கு தான் பார்த்திங்கன்னா விலை ஏற்றத்தை தடுப்பதற்காக கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது வந்து மக்கள் தலையில் வந்து விலைவாசியை வந்து குறைக்க வேண்டும், கண்ட்ரோலில் வச்சுக்கணும், அதுக்காக எடுத்த நடவடிக்கை. இது வந்து அரசியல் தெரியாதவங்க இல்லை அரசியல் மட்டுமே செய்ய தெரிந்தவங்க, அபியல் செய்ய தெரியாதவங்க இப்படி தான் பேசுவாங்க. பட் மக்களுக்கு புரிஞ்சிருக்கு விலை ஏறுது, பட் நம்ம தலையில் வரலை, அந்த விலை ஏற்றம் நம்ம தலையில் வரலை அப்படின்றபோது யாரோ ஒருத்தர் அதுக்கு பணம் கொடுக்குறாங்க. ஸோ மத்திய அரசாங்கம் நேற்று வந்து அந்த அறிக்கை வந்திருக்கு ஒரு 2 நாளுக்கு முன்னாடி. அந்த எக்ஸைஸ் டியூட்டியை வந்து அரசாங்கமே தன்னுடைய இதாக எடுத்துக்கொண்டிருக்கிறது. திமுக கூட்டணி கடந்த நாடாளுமன்ற தேர்தலையும் அது ஒரு வாக்குறுதியாகவே சொல்லியிருந்தாங்க, கடந்த சட்டமன்ற தேர்தலையும் சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கு மாலையும் அவங்க ஒரு வேளை இது குறித்து சொன்னாலும் சொல்லலாம். இந்த பெட்ரோல் டீசல் விலையை வந்து நாங்கள் குறைப்போம், அதில் குறிப்பாக பெட்ரோலை 75 ரூபாய்க்கும் டீசல் 65 ரூபாய்க்கும் கொடுப்போம்னு சொல்லியிருந்தாங்க. பிறகு 2024 இண்டி கூட்டணி தோற்ற பிறகு பாஜக தான் செய்யணும், மத்திய அரசாங்கம் தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி மாற்றி விட்டுட்டாங்க. ஒரு புரிதலுக்காக கேட்குறேன், இது உண்மையிலேயே பெட்ரோல் டீசல் விலையை குறைப்பது யார் கட்டுப்பாட்டில் இருக்குது? அதாவது எவ்வளோ வந்து மக்களை வந்து ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். இந்த இண்டி கூட்டணி முன்னாடி வந்து ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா, ஜிஎஸ்டி வந்தபோது பெட்ரோல் விலையை வந்து இது ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வரணும், ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வந்தால் விலையை வந்து கட்டுக்குள்ளே வைத்துக்க முடியும்னு சொன்னாங்க. சரிங்களா? மக்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா, இப்போ இருக்கிற பெட்ரோல் டீசலில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 58% மொத்த வரி இருக்கிறது. மொத்தமாக 58% வரி. அதில் வந்து பாதிக்கு பாதி ஒரு 28% வந்து மத்திய அரசாங்கம் வரி, மாநில அரசாங்கம் எனிவேர் பிட்வீன் 28% 29%. ஸோ சரிபாதியாக இங்கே நம்ம என்ன வரியை வந்து லெவி பண்ணுறோம்னா சேல்ஸ் டேக்ஸ் லெவி பண்ணுறோம், ஜிஎஸ்டி கிடையாது. ஸோ சேல்ஸ் டேக்ஸ் லெவி பண்ணும்போது அந்த பணம் அத்தனையும் 100% மாநில அரசாங்கத்துக்கு வந்துடும். இது தெரியாமல் ஜிஎஸ்டி வந்த உடனே அரசியல் பண்ண வேண்டும் என்பதற்காக ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வரணும்னாங்க. சரி, ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வரலாம்ப்பா. பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் நிதியமைச்சராக வந்துட்டார். ஒரு வார்த்தையாவது பேசியிருக்கிறார் ஜிஎஸ்டி கவுன்சிலில். ஏன்னா ஜிஎஸ்டி கவுன்சிலில் உச்சபட்சமாக இருக்கின்ற டேக்ஸ் வந்து 28% மொத்தமாக. அதில் மாநிலங்களுக்கு வருகின்ற வருவாய் 14%. ஸோ நீங்கள் 28% இன்றைக்கி நமக்கு வந்துட்டுருக்கு நேரடியாக. 14% யாராவது வந்து ஒத்துப்பாங்களா? இதெல்லாம் தெரியாமல் வந்து வாக்குகளை வாங்குவதற்காக மட்டுமே மக்களை ஏமாற்றி இதை மாதிரி ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வரணும்னு சொன்னாங்க. இவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்க, ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வந்திருக்கலாம்ல, ப்ரப்போசலாவது பேசியிருக்கலாம்ல, ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்கில் பேசலை. சரி, இவங்க வந்து 2021 தேர்தல் வாக்குறுதியிலையும் சொன்னாங்க 5 ரூபா பெட்ரோலுக்கு வந்து ஒரு லிட்டருக்கு குறைப்போம், 4 ரூபா ஒரு டீசலுக்கு குறைப்போம்னாங்க. ஐ திங்க் ஒரு 3 ரூபா குறைச்சாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இவங்க குறைக்கிறது வந்து அந்த சேல்ஸ் டேக்ஸ்லேருந்து தான் குறைக்க முடியும், வேட்லேருந்து தான் குறைக்க முடியும். எனக்கு என்ன ஒரு புரிதல்னா, பெட்ரோலுக்கு ஏன் வந்து வரியை குறைச்சாங்க, ஏன் டீசலுக்கு குறைக்கல? பெட்ரோல் என்ன தெரிஞ்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா பொதுவாக கார் இல்லை உயர் ரக வாகனங்களுக்கு யூஸ் பண்ணுவாங்க. டீசல் என்பது அன்றாட மக்கள் உபயோகப்படுத்துகின்ற இது ஷேர் ஆட்டோவாக இருக்கட்டும், பஸ்ஸாக இருக்கட்டும், இல்லை லாரி மூலமாக வருகின்ற உணவு தானிய பொருட்கள், இதுக்கெல்லாம் தான் வந்து டீசல் தேவைப்படும். இப்போ டீசலில் குறைச்சிருந்தா மக்களோட வந்து விலைவாசி ஏற்றத்தை குறைச்சிருக்க முடியும், வாழ்வாதாரத்தை பெருக்கியிருக்க முடியும். ஸோ உயர் ரக கார்கள் இல்லை பெரிய பைக்ஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு உண்டான பெட்ரோலை மட்டும் குறைத்து விட்டு டீசலை வந்து 100% ஒரு பைசா கூட குறைக்காமல் இன்றைக்கி வரைக்கும் 5 வருஷம் வந்து இதை ஓட்டிகிட்ருக்குறாங்க, அரசியலை ஓட்டிகிட்ருக்குறாங்க, அரசை ஓட்டிகிட்ருக்குறாங்க. கேட்டால் நாங்கள் 100% வந்து வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டோன்னு சொல்கிறாங்க. மேபி இன்றைக்கி சாயங்காலம் நம்ம பேசிகிட்டு இருக்கிற நேரம் வந்து இன்றைக்கி 29 மார்ச், இன்றைக்கி சாயங்காலம் அந்த வாக்குறுதியில் திருப்பியும் சொல்லுவாங்க, நாங்கள் வந்து ஆட்சிக்கு வந்து விட்டால் திருப்பி நாங்கள் வந்து பெட்ரோல் டீசல் விலையை குறைப்பாங்க. நீங்கள் வந்திருக்கிறீங்களே, அதுக்கு என்ன பண்ணினீங்க? அது மாதிரி தான் நீட்டுக்கும் அது மாதிரி தான். ஒவ்வொரு வாக்குறுதிக்கும் வந்து இந்த கிரெடிட் கார்டு வாங்க போனால் உடனே ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை கீழே போடுவாங்க. நீங்கள் வந்து இந்த குறித்த தேதியில் வந்து பே பண்ணல அப்படின்னா இவ்வளோ வட்டி பே பண்ணணும் அப்படின்வாங்க. அது வந்து கண்ணுக்கே தெரியாத மாதிரி இருக்கும். அது மாதிரி இவ்வளோ வாக்குறுதிகளை கொடுத்துருவாங்க. கடைசியில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் மாதிரி சின்னதாக வந்து பொடிசாக ஒரு எழுத்தில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால், எங்கள் மத்தியில் ஆட்சிக்கு வந்தால் இதெல்லாம் கொண்டு வருவாங்க. அது வந்து அத்தைக்கு வந்து என்னைக்கு மீசம் முளைக்கிறது, என்னைக்கு கல்யாணம் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. அந்த பழமொழி மாதிரி தான் இருக்குது திமுகவோட வாக்குறுதிகள் எல்லாம். திமுகவினுடைய இந்த வாக்குறுதிகள் பற்றி பேசியிருந்தோம்.
இப்போ திருப்பியும் மீண்டும் இந்த தேர்தலில் மது ஒழிப்பு இது சம்மந்தமாக அவங்க பேசுவாங்களா? ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து போதைப் பொருட்களை கட்டுப்படுத்துவதற்கு என்னுடைய தலைமையில் ஒரு தனி குழு அமைக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. போதைப் பொருட்களை கட்டுப்படுத்துவதில் திமுக அரசாங்கம் தவறிடுச்சு, ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படிங்கிற குற்றச்சாட்டை எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து முன்வைக்கிறாங்க. திமுக இது குறித்து என்ன மாதிரியான அறிவிப்புகளை முன்னெடுப்பாங்கன்னு நினைக்கிறேன்? உண்மையிலே ஐ திங்க் திமுகவுக்கு புரிந்து விட்டது, தங்களால் வந்து கட்டுப்படுத்த முடியாத ஒரு துறை எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்மாக் தான். ஏன் கட்டுப்படுத்த முடியல அப்படின்னா அதன் மூலமாக வருகின்ற வருமானம் அரசாங்கத்துக்கு மட்டுமே இல்லை, அங்கே உள்ள அரசியல்வாதிகளுக்கு வருகின்ற வருமானம் கணக்கில் காட்டப்படாத ஒரு நம்பர் 2 எக்கானமி அங்கே வந்து பெரிதாக புரண்டு கொண்டிருக்கிறது. அதன் மூலமாக தான் இங்கே தேர்தல் செலவுகள்லாம் வந்து அவங்க மீட் அவுட் பண்ணுறாங்க வச்சுக்கோங்களேன். சார் மிக முக்கியமாக நீங்கள் கேட்டீங்க இப்போ திருப்பி இந்த வாக்குறுதியில் வருமானட்டு ரொம்ப புத்திசாலி திமுக. நீங்கள் நம்ம வந்து ரொம்ப வந்து குறைச்சிலாம் மதிப்பீடு போடக்கூடாது. 2016 வாக்குறுதியில் மது ஒழிப்பு வந்து கொண்டு வருவோன்னு சொன்னாங்க, சரிங்களா? ஸோ 2016 அந்த தேர்தல் வாக்குறுதியில் சொன்னதுனால அவங்க வந்து ஆட்சிக்கு வரலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திமுகவோட மூத்த அமைச்சர் ஒரு வானொலியில் வந்து பேட்டி கொடுக்குறாரு. ஏன்னா எதுக்கு சொல்கிறேன், என்ன சொல்கிறார் அப்படின்னா நாங்கள் வந்து தேர்தல் போது உங்களுக்கு வந்து டாஸ்மாக் ஷாப்ஸ் திறந்துருக்க மாட்டாங்க அந்த ஒரு 2-3 நாட்களுக்கு. அந்த 2-3 நாளாலே வந்து மக்களால் வந்து மது அருந்த முடியாமல் வந்து அவங்க வந்து ஒரு இதில் பிரச்சனைக்கு உள்ளானாங்க. திமுக ஆட்சி வந்துட்டா 365 நாளும் வந்து மது விலக்கை வந்து அமலை கொண்டு வந்துடுவாங்க. அதனால எங்களை ஆட்சியில் அமர்த்தலை, 2016 எங்களுக்கு வாக்கு போடலை. அதை புரிந்து கொண்டு 2021 தேர்தல் வாக்குறுதியில் மது விலக்கை பற்றி ஒரு வார்த்தை கூட நாங்கள் பேசலை அப்படின்னு சொல்லிட்டு பொது வெளியில் ஒரு வானொலி இதில் இன்டர்வியூவில் வந்து மூத்த அமைச்சர் சொல்லியிருக்கிறார். ஸோ அதனால் 2021 அவங்க பாடம் படிச்சுட்டாங்க இல்லையா, 2026 கண்டிப்பாக வரவே வராது. நான் என்ன சொல்கிறேன் சார், மது விலக்கு வந்து இன்றைக்கி இதில் ஒரு 5000 கடைகள் இருக்குன்னு, கிட்டத்தட்ட 5000 கடைகள் இருக்குது டாஸ்மாக் ஷாப்ஸ். நீங்கள் வந்து 5000 நீங்கள் உடனடியாக க்ளோஸ் பண்ணிங்கன்னா அது வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளத்தை உண்டாக்கும், ரைட்டுங்களா? ஸோ அது வந்து ஒரு கிளினிக்கலாக நம்ம வந்து ஹேண்டில் பண்ண வேண்டிய விஷயம். நான் என்ன சொல்கிறேன், 5000 கடைகளை நீங்கள் மூட வேண்டாம். நான் 5000 கடைகளுக்கு நீங்கள் வந்து கொண்டு செலுத்துகின்ற அந்த டாஸ்மாக் இருக்கு இல்லையா, பார்த்தீங்களா, மது பானங்கள் இருக்கு இல்லையா, அதனோட உற்பத்தியை குறைங்க மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ நீங்கள் ஒரு 10,000 லிட்டர் வந்து நம்ம அன்றாடம் மேனுஃபேக்சர் பண்ணுறோம் வச்சுக்கோங்களேன். 10,000 லிட்டர் என்பதை படிப்படியாக ஒரு 8,000 லிட்டராக குறைங்க, இல்லை 7,000 லிட்டராக குறைங்க, சம்திங் லைக் தட். ஸோ நீங்கள் கொள்ளளவை குறைக்க ஆரம்பிக்கணும், சைட் பை சைடு வந்து கடைகளையும் மூட ஆரம்பிக்கணும். அப்படி பண்ணினா தான் வந்து மக்களை வந்து இந்த ஒரு போதை என்ற அடிமைத்தனத்துலேருந்து வெளில கொண்டு வர முடியும். ஏன்னா இதனோட சைடு எஃபெக்ட்ஸ் டைரெக்டாக பார்த்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கு, போதை கலாச்சாரம் அவ்வளோ வந்து இது பண்ணியிருக்கு. 2.5 வயது குழந்தையிலேருந்து 80 வயது பெண்மணி வரைக்கும் வந்து பாலியல் வன்புணர்வு வந்து ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஸோ இதை நீங்கள் தடுக்கணும் அப்படின்னா உடனே வந்து பூட்டை போட்டு இன்றைக்கி ராத்திரியே வந்து பூட்டை போட்டு மூட முடியாது, சைக்கலாஜிக்கலாக வந்து பிரச்சனை ஆகும். ஸோ அதற்கு வந்து கவுன்சிலிங்கும் கொடுக்க வேண்டும். அதே சமயத்தில் வந்து அந்த உற்பத்தியும் குறைத்து கடைகளையும் மூடி ஒரு 3 to 5 years பிளான் அதில் பண்ணினா தான் வந்து இதை வந்து உண்மையாக மக்களுக்கு நீங்கள் நல்லது பண்ணணும்னா எந்த ஆட்சி வந்தாலும் இப்படி தான் பண்ண முடியும். அதனால் 2026 நீங்கள் கேட்ட கேள்விக்கு கண்டிப்பாக மது என்கின்ற வார்த்தையே வந்து தேர்தல் வாக்குறுதியில் இருக்காது. ஆனால் அதற்கு பின்புலமாக உங்களோட வருமானத்தை பெருக்குவதற்காக டாஸ்மாக்கு வந்து 55,000 கோடியிலேருந்து 75,000 கோடி போக வேண்டும் என்ற ஒரு தொலைநோக்கு பார்வை திட்டத்தை வந்து அங்கே உள்ள அமைச்சர்களுக்கு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கடந்த தேர்தலில் 505 வாக்குறுதிகள் கொடுத்துருந்தாங்க. ஒவ்வொரு அமைச்சர்களும் ஒவ்வொரு புள்ளிவரம் சொன்னாங்க, இத்தனை சதவீதம் நிறைவேற்றிட்டு மாறி மாறி ஒவ்வொருத்தரும் ஒரு கணக்கு சொன்னாங்க. இப்போ இந்த தேர்தலில் பெண்கள் பாதுகாப்பு ஒரு பெரிய ஒரு அச்சுறுத்தலாக திமுக அரசாங்கத்துக்கு இருக்குது. பெண்கள் பாதுகாப்பு குறித்து திமுக அரசாங்கம் இந்த தேர்தலில் எக்ஸ்க்ளூசிவாக ஏதாச்சும் ஒரு ப்ராமிசஸ் கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாமா? எனக்கு தெரிஞ்சு பண்ணணும் அப்படின்னா கனிமொழி அம்மா தலைமையில் ஒரு குழுவை நாங்கள் அமைக்க போகிறோம். ஸோ இவர் சொன்னார் இல்லையா, முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா வந்து முதல்வர்கிட்ட மனு கொடுங்க, ஒரு 100 நாட்களுக்குள்ளே நாங்கள் வந்து அந்த பிரச்சனையை தீர்த்துருவோம் அப்படி சொல்லுவாங்க இல்லையா, அதை மாதிரி ஒரு வார்த்தை ஜாலம் அது கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக அது மாதிரி வார்த்தை ஜாலம் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இது மாதிரி வந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்களை வந்து தடுப்பதற்காக ஒரு தனிப்படை அமைக்கப்படும். அதுக்கு வந்து மேடம் கனிமொழி அவர்கள் வந்து, ஏன்னா ஏற்கனவே கனிமொழி அவங்க வந்து சட்டமன்றத்தில் போட்டியிடுறதுக்காக ஏதோ பேச்சுவார்த்தை நடந்துட்டுருக்கலாம் சொல்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு சீட்டு கொடுக்கலையே சார்? கொடுக்கல, அதான் தெரியாது. அதான் அந்த பேச்சுவார்த்தை நடந்துட்டுருக்கு. யாராவது கடைசி நிமிஷத்தில் கூட அவங்க வந்து வாபஸ் வாங்கிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் சார் அவங்க குடும்பம் என்ன இருக்கோ பார்த்தீங்கன்னா அந்த குடும்பம் நடத்துகின்ற கட்சி தானே, அதில் வந்து நீங்கள் என்ன சொன்னாலும் அவங்க கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லைனா நீங்கள் நிற்காதப்பான்னு சொன்னால் வந்து எம்எல்ஏ இப்போ இருக்கிற எம்எல்ஏக்கள் வந்து ஏதாவது எதிர்த்தா பேச போகிறாங்க? இல்லை
ஸோ நம்ம என்றைக்கும் நம்ம அதாவது என்றைக்கு ஐ திங்க் ஏப்ரல் 6ஆம் தேதியோ 7ஆம் தேதி தான் அந்த வேட்பு மனுக்களை வாபஸ் பெறுகின்ற நாள் இல்லைங்களா. நாளைக்கு 30ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிக்கிறாங்க, ஒரு வாரத்துக்கு இருக்குது. அதுக்குள்ளே என்ன வேணால் நடக்கலாம் அரசியலில் வந்து நமக்கு தெரியும். ஸோ ஆனால் அவங்க தலைமையில் ஒரு குழுவை போடுவதற்கான வாய்ப்புகள், இந்த மாதிரி ஒரு வார்த்தை ஜாலத்தை வந்து மக்கள்கிட்ட சொல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கே தவிர, ஆனால் அதை ஏன் இன்னும் 5 வருஷமாக நீங்கள் பண்ணலை அப்படின்னு மக்கள் கேட்டாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட பதில் இல்லை. மக்கள் அதை கேட்க ஆரம்பிக்கணும். அதுதான் வந்து என்னோட வேண்டுகோள். அந்த 23 நாட்களோ இல்லை 30 நாட்கள் இன்னும் இருக்குது இல்லைங்களா. ஸோ இதில் வந்து மக்கள் ஒவ்வொரு வாக்குறுதிகளாக எடுத்து ஏன் இதை பண்ணலைன்னு கேட்டு அவர்கள் புரிந்து கொண்டு உண்மையிலேயே அதை அவர் பண்ணலை அப்படின்னா அதை மாற்றம் கொண்டு வருவதற்கான ஒரு என்டிஏ வந்து முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. அந்த என்டிஏக்கான ஒரு வாக்கை வந்து செலுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். திமுக வேட்பாளர் பட்டியல் முழுவதுமாக அறிவிச்சிருக்கிறாங்க, மாற்றம் வரலாம் நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அவங்க இன்னொரு கருத்து என்ன சொல்கிறாங்கன்னா, முதல் முறை வேட்பாளர்களாக ஒரு 60 பேரை புதிதாக நாங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 60 பேர் யார் யார் இருக்காங்கன்னு பார்த்தோம்னா, ஏற்கனவே எம்எல்ஏக்களாக இருந்த அவங்களுடைய பசங்க, அமைச்சருடைய பசங்க, இந்த மாதிரி தான் பார்க்க முடியுது. உண்மையிலேயே ஒரு புதுமுகங்களை தான் நிப்பாட்டியிருக்காங்களா? அதாவது நீங்கள் என்ன சொல்லணும்னா கொஞ்சம் மாற்றிக்கணும். முதல் முறை வேட்பாளர்கள் வந்து நாங்கள் இளைய தலைமுறை கொண்டு வரதை தாண்டி ஒரு புதிதாக குடும்பத்தை வந்து நாங்கள் வேட்பாளராக அறிமுகப்படுத்தி இருக்கிறோம், அந்த மாதிரியான ஒரு டிக்ளரேஷன் கொடுக்க முடியுமா? அதுதான் முக்கியம். முதல் வேட்பாளர்னா பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அவர் பையனை அமைச்சராக இருந்திருப்பார் முன்னாடி, அந்த அமைச்சரோட பையனை வந்து நிப்பாட்டியிருப்பாங்க, அமைச்சரோட பொண்ணை நிப்பாட்டியிருப்பாங்க. நம்ம என்ன கேட்குறோன்னா, அந்த குடும்பத்தை சாராதவர்கள், இதுவரைக்கும் எம்எல்ஏ ஆகி அமைச்சராகாமல் இருக்கிற குடும்பத்திலிருந்து ஒரு பெண்ணையோ இல்லை ஒரு ஆணையோ நீங்கள் வந்து ஒரு முதல் தலைமுறை இளைய தலைமுறை வேட்பாளராக நீங்கள் நிறுத்தினீங்க அப்படின்னா உண்மையிலே மக்கள் வந்து வரவேற்பாங்க. சரி, மக்கள் நீங்கள் வந்து இளைய தலைமுறை நிறுத்துங்க இல்லை வயதான நிறுத்துங்க, பட் அவங்க வந்ததுக்கப்புறம் என்ன செய்ய போகிறாங்க? அவங்க இங்கே தனியாக வந்து இயக்க விடுவீங்களா? அவங்கள அந்த தொகுதிக்கு இந்தந்த திட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்று நீங்கள் வந்து அவங்களுக்கு அனுமதி கொடுப்பீங்களா? எல்லாமே வந்து ஒரு இதுக்காக மட்டுமே பண்ணிட்டு, ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம வந்து ஒரு வார்த்தை ஜாலம் இல்லைன்னா வந்து ஒரு டெக்கரேஷனுக்காக பண்ணிட்டு, தேர்தலுக்காக மட்டுமே பண்ணிட்டு, கடைசியில் வந்ததுக்கப்புறம் அங்கே ஒரு 10-15 பேர் இருக்கிறாங்க. அது கே நேருவாக இருக்கட்டும், இல்லைன்னா KKSSR ராமச்சந்திரனாக இருக்கட்டும், இல்லை சேகர் பாபுவாக இருக்கட்டும், துரைமுருகனாக இருக்கட்டும். ஸோ இவர்கள் மட்டுமே தானே, அந்த 5-6 வயதானவர்கள் மட்டும் தானே இருக்கிறாங்க. அவங்க தானே நடத்திட்டு இருக்கிறாங்க. அவங்கள தாண்டி நீங்கள் உள்ளே போயிட முடியுமா? அவங்கள தாண்டி நீங்கள் தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சரோட அறைக்கு போயிட்டு நான் அந்த ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறேன், இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யாராலும் கன்ஸ்ட்ரக்டிவாக எடுத்துன்னு போயிட முடியுமா? அவங்களால முடியவே முடியாது. அந்த ஒரு 5-6 முக்கிய 2ஆம் கட்ட தலைவர்கள் இருக்கிறாங்க, அவ்வளோதான். அதை தாண்டி போனீங்கன்னா நீங்கள் உதயநிதி ஸ்டாலின் அவரை மட்டும் தான் பார்க்க முடியும், துணை முதலமைச்சரை பார்க்கலாம். அதுக்கு மேலே முதலமைச்சரை பார்த்து தொகுதிக்கு இது நல்லது பண்ணணும் அப்படின்னு எத்தனை பண்ணியிருக்காங்க இது வரைக்கும்? ஸோ அதனால் வந்து நீங்கள் ஒரு இதுக்காக சொல்லலாம், ஒரு அந்த வீட்டிலேருந்து ஒரு 30 வயசு உள்ள ஒரு ஆண்மகனையோ இல்லை பெண்மகளையோ வந்து நாங்கள் வேட்பாளர் நிறுத்தியிருக்கோம்னு சொல்லலாமே தவிர, அவங்களோட பரம்பரையை பார்த்தீங்கன்னா அவங்க வந்து திமுகவில் வந்து இந்நாள் எம்எல்ஏவாக இருப்பாங்க, இல்லை முன்னாள் எம்எல்ஏவாக இருப்பாங்க, இந்நாள் அமைச்சராக இருப்பாங்க, முன்னாள் அமைச்சராக இருப்பாங்க, அப்படி தான் வரும். இதுதான் நம்ம சொல்கிறோம். ஜனநாயகத்தில் வந்து இப்போ என்ன சொல்லுவாங்க, உடனே வந்து இது டைனாஸ்டி அப்படின்னா அவங்க மக்கள் தானே தேர்ந்தெடுக்கிறாங்க. சரிங்க, மக்களுக்கு வந்து ஆல்டர்னேட் வாய்ப்பை கொடுக்கணும். நீங்கள் அதுதான் பிரச்சனை. நீங்கள் வாய்ப்பை கொடுத்தா தான் அவங்க தேர்ந்தெடுப்பாங்க. வாய்ப்பையே நீங்கள் வந்து 2 சுருக்கிட்டீங்க. அப்பா இல்லை மகன், அப்பா இல்லை மகள் அப்படின்னு சுருக்கிட்டதுக்கு அப்புறம் அவங்க எப்படி தேர்ந்தெடுப்பாங்க? அவர் மக்கள் தேர்ந்தெடுத்துட்டாங்க, அதனால தான் வந்து இது டைனஸ்டி இல்லைன்னு சொன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. திமுகவினுடைய மூத்த அமைச்சர்கள் இந்த பட்டியலே போதும், திமுக தான் நிச்சயமாக ஜெயிக்கும், இப்பயே திமுக ஜெயிக்கும்னு எழுதி வச்சுக்கோங்க, ஏன்னா வேட்பாளர்களை பார்த்தா அப்படி தான் எங்களுக்கு தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒருவேளை ஓவர் கான்ஃபிடென்ஸா அல்லது யதார்த்தம் அப்படி தான் இருக்கா சார்? இல்லை, கண்டிப்பாக அது ஓவர் கான்ஃபிடென்ஸ். ஏன்னா வந்து நம்ம டெல்லியிலேருந்து ஒரு 2-3 பெரிய ஊடகங்கள், எந்த கட்சியும் சாராத ஊடகங்கள் வந்த ஒரு ஒப்பீனியன் போல் பார்த்தீங்கன்னா, முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கேப் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தது. அந்த என்டிஏ கூட்டணி ஃபார்மாக இருந்தபோது வந்து ஒரு கேப் நல்லாவே இருந்தது. ஸோ இப்போ வந்து இந்த ஆன்டி இன்கம்பன்சின்றது வந்து மக்களிடம் சென்றடைந்து இருக்கிறது, இந்த அரசுக்கு எதிரான மனப்பான்மை. இப்போ பார்த்தீங்கன்னா எனிவேர் பிட்வீன் 113லேருந்து 116 தொகுதிகள் வரைக்கும் என்டிஏக்கு வந்து ஒப்பீனியன் போல கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இதெல்லாம் வந்து 21 மார்ச்சுக்கு முன்னாடி எடுத்த டேட்டா. 23 மார்ச் அன்றைக்கி தான் வந்து இங்கே என்டிஏ கூட்டணி தலைவர்கள் வந்து தொகுதி பங்கீடெல்லாம் முடித்து என்னென்ன கட்சிகளுக்கு எவ்வளோ சீட்டுலாம் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஆன்டி இன்கம்பன்சியில் வந்து 2 இருக்கும். ஒன்று வந்து தமிழகம் முழுவதும் அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு ஆன்டி இன்கம்பன்சி, இன்னொன்று வந்து அந்த தொகுதியில் அந்த எம்எல்ஏக்கு எதிராக இருக்கிற ஒரு எதிரான மனப்பான்மை. இது 2ம் தான் வந்து கீல் பண்ண போகிறது. இந்த வாட்டி திமுகவுக்கு வந்து அவங்களோட தோல்வி வந்து இந்த 2ஆல் நடைபெறும். ஒன்று நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, 505 வாக்குறுதி நிறைவேற்றிட்டாங்கன்னு சொல்லிட்டு, அது வந்து 2023 நினைவு சரியாக இருக்கணும்னா
12 செப்டம்பர் 2023 அன்றைக்கி தான் இந்த மகளிர் உரிமை தொகையை வந்து அவர் அனௌன்ஸ் பண்ணுறாரு. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஒரே ஒரு வாக்குறுதி தாங்க, இதை நிறைவேற்றிட்டேன்னா நான் 100% நிறைவேற்றிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இன்னொரு மேடையில் 6 மாதம் கழித்து பேசும்போது நாங்கள் வந்து 78% வாக்குறுதிகள் நிறைவேற்றியிருக்கிறோம். அதாவது என்ன சொல்கிறேன், 389 கொளத்தூரில் பேசினார்னு நினைக்கிறேன். 389 வாக்குறுதிகளை வந்து நிறைவேற்றியிருக்கிறோம் 505 வாக்குறுதிகள்லேருந்து அப்படின்றார் அவர். ஸோ அப்புறம் 60ன்னு ஆச்சு. எப்படி வந்து ஒரு வாக்குறுதிகளை நிறைவேற்றியது வந்து எப்படி குறைய ஆரம்பிக்கும்? இன்னொரு இப்போ ஐ திங்க் பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு மாதத்திற்கு முன்னாடி ஒரு அறிக்கை கொடுத்துருக்குறாங்க. 13% வாக்குறுதிகள் தான், குறிப்பாக சொன்னால் 69 வாக்குறுதிகள் மட்டும் தான் நிறைவேற்றி இருக்கிறாங்க 55லன்றாங்க அவங்க. ஸோ அதுக்கு லிஸ்ட்டு போட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்படி கொடுக்கும்போது நீங்கள் வந்து இதை எடுத்துக்கொண்டு நீங்கள் வந்து இதுக்கு போகிறீங்க வச்சுக்கோங்க, தொகுதியில் போயிட்டு ஓட்டு கேட்க போகிறீங்க அப்படின்னா மக்கள் இதை கேட்க ஆரம்பிப்பாங்க. ஒன்று அரசாங்கத்துக்கு எதிரான மனப்பான்மை, அந்த தொகுதி எம்எல்ஏக்களுக்கு எதிரான மனப்பான்மை, இது ரெண்டும் சேர்ந்து கண்டிப்பாக வந்து இவர்களுக்கு வந்து போன வாட்டி இவங்க என்ன ஒரு 169 சீட் வாங்கினாங்க பார்த்தீங்களா, இப்போ வந்து அந்த 169 அந்த டபுள் டிஜிட் கீழே வருவதற்கான வாய்ப்புகள் மட்டுமே இருக்குது. ஸோ 116ன்னு இப்போ ஒப்பீனியன் போல சொல்லியிருக்காங்க. அது எனிவேர் 150 தாண்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படின்னு வரும்போது ஒரு 60லேருந்து 70 தொகுதிகள் தான் வந்து திமுகவுக்கு சொல்ல முடியாது, என்டிஏக்கு எதிராக கிடைப்பதற்கான வாய்ப்புகள். ஓகே, அதில் வந்து இப்போ புதுசாக ஒருத்தர் வந்திருக்கிறாரு, அவர் எவ்வளோ ஓட்ட போட போகிறாருன்னு நமக்கு தெரியாது. ஸோ அது அந்த இன்றைக்கி அவர் வேட்பாளர்லாம் அறிவிச்சுட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து எவ்வளோ ஓட்ட விழ போகிறதுன்றதை பார்க்கணும். நாளைக்கு வேட்புமனு தாக்கல் ஆரம்பிக்க இருக்குது. ஏற்கனவே நாம் தமிழர் பட்டியலை அறிவிச்சிட்டாங்க, அதிமுக பாஜக என்டிஏ அறிவிச்சிட்டாங்க, திமுக அறிவிச்சிட்டாங்க. கடைசி நேரத்தில் தாவேகா அறிவிக்கிறாங்க. தாவேகாக்குள்ளே வேறு எதுவும் பிரச்சனை நடந்துட்டு இருக்கா சார்? சரி, தாவேகால பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா 234 தொகுதிகளில் அவங்களுக்கு வேட்பாளர் இருக்கிறாங்களான்றது தான் எனக்கு பிரச்சனை. சரி, அவங்க வந்து ரசிகர் மன்றம் எல்லா இடத்துலையும் இருப்பாங்க, அதில் வந்து மாற்று கருத்து இல்லை. ஓகே, ஏன்னா அவரோட படம் வந்து நல்லா ஓடின்னு இருந்தது, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அதில் வந்து ஒரு வேட்பாளராக களம் காணணும் அப்படின்னா மக்கள்கிட்ட செல்வாக்கு இருக்கணும், மக்களை போய் சந்திக்கணும். ஸோ அந்த மாதிரியான இடத்துல ஒரு அந்தஸ்தில் வந்து வேட்பாளர் இருக்கிறான்னா இல்லை. அதனால தான் முதல் இதில் வரும்போது கூட அதில் விஜய், மதுரை தெற்கில் விஜய், திருச்சி மேற்கில் விஜய், சென்னையில் விஜய், எல்லாத்துலேயும் விஜய் சொன்னார் அவர். ஏன்னா அந்த ஒரு பேரை கூட குறிப்பிட்டு சொல்ல முடியல அவரால். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா அந்த தாவேக்கால இருக்கிற ஒரு 10 இல்லை 15 முக்கியஸ்தர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் போட்டிடுறாங்க. மேபி 1 or 2 people மட்டும் வெளியில் போட்டிடுறாங்க. இவர் வந்து பெரம்பூரில் போட்டிடுறாரு விஜய். ஆனால் பெரம்பூரில் போட்டிடுறாரு சொல்கிறோம் நம்ம. ஐ திங்க் அவர் 2வது தொகுதியில் கூட இன்னொரு இடத்துல போட்டியிட திருச்சி கிழக்கில் ஏன் தெரியல அது. சரிங்களா, எனக்கு தெரிஞ்சு அப்போனா வந்து ஒரு பயம் இருக்கிறதுன்னு தானே அர்த்தம். இப்போது நீங்கள் வந்து அரசாங்கத்தை வந்து நான் நல்லபடியாக நடத்த போகிறேன் அப்படின்னா அரசாங்க பணத்தை விரயம் செய்யக்கூடாது. கரெக்டுங்களா, அதுதான் வந்து அடிப்படை. நீங்கள் வந்து 2 தொகுதிகளில் சப்போஸ் 2 தொகுதிகளையோ வின் பண்ணிட்டீங்க வச்சுக்கோங்க, அப்போ திருச்சி மேற்குலேயோ இல்லை பெரம்பூர்லேயோ ஏதோ ஒன்றுத்தில் கண்டினியூ பண்ணுவீங்க, இன்னொரு தொகுதியை ராஜினாமா பண்ணணும், அந்த தொகுதிக்கு திருப்பி எலெக்ஷன் வரும், அதனோட செலவை யார் ஏற்றுப்பாங்க? நீங்கள் வந்து புது மாதிரியான அரசியலை நோக்கி போக போகிறீங்க அப்படின்னா எதுக்கு உங்களுக்கு பயம்? இப்போ மடியில் கனம் இருக்குது, அதனால தான் வழியில் பயம் இருக்குது. புசியானந்த் டீநகரில் நிற்க போகிறார், ஆதவர்ஜினா வில்லிவாக்கத்தில் நிற்க போகிறார், அப்புறம் வெங்கட்ராமன்றவர் வந்து பொருளாளர்னு நினைக்கிறேன், அவர் வந்து மயிலாப்பூரில் நிற்க போகிறார். ஓகே, திருப்பரங்குன்றம்ல சிடிஆர் நிர்மல்குமார், அப்புறம் திருச்செங்கோடு, இந்த 2 தொகுதிகள் தான் ஒரு பெரிய ஆளுங்க வெளியில் நிற்கிறாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா அப்புறம் ராஜ்மோகன் வந்து எழும்பூரில் நிற்கிறாருன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருமே வந்து சென்னையை மட்டுமே டார்கெட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அவ்வளோதான். ஸோ சென்னையை தாண்டி உங்களுக்கு வந்து வேட்பாளர்களை நிறுத்துவதற்கு வேட்பாளர்கள் இல்லை. வேட்பாளர்கள் இருக்கிறாங்க, மக்கள் அறிந்த முகமாக இருக்கணும்ல, அப்போ தானே வாக்குகள் வரும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஏன் லேட்டாக அறிவிச்சிருக்கிறாங்க அப்படின்னா வேட்பாளர்கள் இல்லை, அங்கேயே ஏதாவது ஒரு சண்டை கூட இருக்கும். ஏன்னா அவன் ரசிகர் மன்ற தலைவராக இருப்பான், ரசிகர் மன்ற தலைவர் வந்து நான் என்ன வந்து நீங்கள் வேட்பாளர் நிறுத்துங்கன்னுவாங்க. ஆனால் அதில் வந்து நான் சொன்ன மாதிரி தான் அரசியல் பின்புலம் இருக்க வேண்டும். அவங்க நிறைய கட்சியில் வெளி கட்சியில் வந்து சேர்ந்துருப்பாங்க வச்சுக்கோங்க, அரசியல் பின்புலம் இருந்து மக்களை சந்திக்க வேண்டும் என்னால் அதுக்கு உண்டான இதுவே தனி, அந்த பாலிட்டிக்கல் டைனமிக்ஸ்னு சொல்லுவாங்க, அதுவே தனி. அது இல்லாததுனால தான் கடைசி நிமிஷத்தில் நீங்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. அதுவுமே வந்து குறிப்பாக ஒரு ப்ராபபிலிட்டின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக வாக்குகள் வாங்குவதற்கு சென்னையில் இவங்க அறிவித்த வேட்பாளர்கள் மட்டுமே தான் வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது அதிகமாக வாக்குகள் கம்பேர்ட் டு அதர் கான்ஸ்டியூன்சிஸ். அது வின்னபிலிட்டி இருக்குமா அப்படின்னு கேட்டால் மிகப்பெரிய கேள்விக்குறி.